வணக்கம். இந்தியாவிற்கு தேவைப்படும் போது அழைக்கும் தொலைவில் அமெரிக்கா இருக்கும் என்று கூறியுள்ளார் அமெரிக்க தூதர் எரிக் ஷெட்டி. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மிக வலுவாக உள்ளதென்று கூறுகிறார் எரிக். இரு நாடுகளும் சில நேரங்களில் ஒரே எதிரியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். ஒன்றுபட்டு நிற்கும்போது நாம் எப்போதும் வலிமை அடைவோம், அதோடு வளர்ச்சியும் அடைய முடியும். இந்தியாவின் எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உட்பட உள்ள விஷயங்களில் அமெரிக்கா இந்தியாவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது, அக்கறை கொண்டுள்ளது. இந்தியா அழைத்தவுடன் ஓடி வரும் விதத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் அமெரிக்காவின் ஆதரவு இந்தியாவிற்கு எப்போதும் இருக்கும். அதே நேரம் இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சினைகளில் தலையிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று கூறியுள்ளார் எரிக். அவரது இந்த ஒரு கருத்து மிகவும் முக்கியமானதாகும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சினை உட்பட உள்ள பல விஷயங்களில் நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவான எங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளோம். அதோடு பாதுகாப்பு, தொழில்நுட்ப துறைகளில் எல்லாம் இந்தியாவுடன் ஒத்துழைத்து செயல்பட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குவாட் கூட்டமைப்பு உட்பட உள்ள பல விஷயங்களிலும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றுபட்டு செயல்படுவதாகவும் பல நேரங்களில் இரு நாடுகளும் ஒரே விதத்திலான சவால்களை எதிர்கொள்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். இங்கு அவர் கூறிய மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிடுவோம். ஆனால் அதற்கிடையில் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று கூறியுள்ளார் அவர். அதுதான் இங்கு முக்கியமான ஒரு தகவலாகும். பிரதமர் நரேந்திர மோடி அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியை டீப் ஸ்டேட்ஸ் நடத்தியதாக பரவலாக பேசப்படும் நிலையில் அமெரிக்க தூதர் இதை கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். காரணம், வேறு நாட்டின் உள் விவகாரம் என்ற ஒன்றை பற்றி அமெரிக்கா ஒருபோதும் கவலை கொள்வதில்லை. உலகின் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடே விரும்பாவிட்டாலும் அங்கு சென்று தலையிட்டு பிரச்சனைகளை உருவாக்குவது அமெரிக்காவின் வழக்கமாகும். இதே அமெரிக்கா ஜம்மு காஷ்மீர் உட்பட உள்ள இந்திய தேர்தல் உட்பட உள்ள பல விஷயங்களில் கருத்து கூறியுள்ளது, இந்தியாவை குறை கூறியுள்ளது என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் இப்போது இந்தியாவின் உள்நாட்டு விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ளது அமெரிக்கா. அதற்கான காரணம், இந்தியாவின் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படுமே என்றுதான். வங்கதேச பிரச்சினைக்கு அமெரிக்கா தான் காரணம் என்று அனைவரும் பேசத் தொடங்கியுள்ள நிலையில்தான் அமெரிக்கா இப்போது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று கூறியுள்ளது. இந்திய மக்கள் மத்தியில் அமெரிக்கா மீது முன்பிருந்த நம்பிக்கை இப்போது வெகுவாக குறைய தொடங்கியுள்ளது. பொதுவாகவே நாடுகளுக்கு இடையேயான உறவு என்பது ஆட்சிகள், நிர்வாகங்களுக்கு இடையேயான உறவை விட மக்களுக்கிடையே உருவாகும் உறவில்தான் வலுவாக நிலைநிற்க முடியும். உதாரணமாக நாம் வங்கதேசத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கும் வங்கதேச அரசுக்கும் இடையே மிக நல்ல உறவு நிலவி வந்ததே தவிர இரு நாடுகளின் மக்களுக்கிடையே அந்த அளவு நெருக்கமான உறவு தொடர்கிறதென்று சொல்ல முடியாது. அங்குள்ள மக்கள் அனைவரும் இந்தியாவை வெறுக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. பெருமளவிலான மக்கள் இந்தியாவை ஆதரிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் இந்தியாவை எதிர்ப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் இந்தியா விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று முயற்சிக்கிறது அமெரிக்கா இப்போது. அதாவது இந்தியாவின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகிறது என்று இந்திய மக்களுக்கு தோன்றக்கூடாது என்று நினைக்கிறது அமெரிக்கா. இந்திய மக்களிடையே நிலவும் தேசியவாத அணுகுமுறைதான் அதற்கு முக்கியமான காரணமாகும். இந்தியர்கள் மிகச்சிறந்த தேசியவாதிகள் ஆவார்கள். தேசியவாத சிந்தனை இல்லாத சிலரும் இருக்கலாம். ஆனால் இந்தியா முழுவதிலும் பார்த்தால் பெரும்பான்மையானவர்கள் தேசியவாதிகள் தான். இந்திய மக்கள் நாட்டை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும், நாடு வளம் பெற வேண்டும், வலிமையடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாகவும், இராணுவ ரீதியாக மிகவும் வலிமையடைய வேண்டும் என்றும் விரும்பக்கூடியவர்களாக உள்ளார்கள். அவ்வாறு தேசியவாதிகளாக இருக்கும் மக்கள் தங்கள் நாட்டின் உள் விவகாரத்தில் மற்றொரு நாடு தலையிட்டது என்றோ, தமது நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி தங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை கொண்டுவர முயற்சித்தது என்றோ புரிந்து கொண்டால் நிலைமை மோசமடையும் என்று கருதுகிறது அமெரிக்கா. நாடுகள், அதாவது அரசுகளுக்கு இடையே என்னதான் வலுவான உறவு நிலவினாலும் மக்களுக்கிடையே அந்த உறவு நிலவும் போதுதான் ஜனநாயக நாடுகளின் வலிமை அதிகரிக்கும். அத்தகைய ஒரு ஆபத்தான சூழலை எதிர்கொள்ள தயாராக இல்லை அமெரிக்கா. அத்தகைய ஒரு சூழல் இப்போது கிட்டத்தட்ட உருவாகி இருப்பதால் தான் அமெரிக்க தூதர் இவ்வாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நமக்கு தெரிந்த விஷயம்தான் நாம் அமெரிக்காவை ஆதரிப்போம் என்பது. அது எதுவரை அமெரிக்கா இந்தியாவிற்கு உண்மையிலேயே நல்ல நண்பனாக உடன் நிற்கிறது என்ற புரிதல் இருக்கும் வரைதான். டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் இந்தியாவிற்கு எதிராக தடைகளை ஏற்படுத்துவோம் என்று மிரட்டியது. நமது நாடு அதற்கு எதிராக மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது. அவையெல்லாம் வெளிப்படையாக சர்வதேச அளவில் நடக்கும் விஷயங்களாகும். ஆனால் இந்த டீப் ஸ்டேட்டின் செயல்கள் அப்படிப்பட்டவை அல்ல. அத்தகைய டீப் ஸ்டேட்டின் செயல்கள் அல்லது விருப்பங்களை இந்திய மக்களால் அனுசரிக்க முடியாது. நமது முன்னோர்களின் கடின முயற்சி மற்றும் உயிர் தியாகங்களின் பலனாக கிடைத்ததாகும் இந்த சுதந்திரம். வெள்ளையர்களுக்கு எதிராக அவ்வளவு கடுமையான போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள் முன்னோர்கள்.
கொண்டார்கள். அதற்கு முன்பு உலகின் மிக வளமான நிலமாகவும் பல நாடுகளை அடக்கியாண்ட வீர பேரரசுகள் அமைந்திருந்த நாடாகவும் இருந்துள்ளது பாரதம். அத்தகைய ஒரு நாட்டின் மக்கள் எந்த ஒரு டீப் ஸ்டேட்டின் விருப்பத்திற்கு ஏற்பவும் செயல்பட முடியாது. நம்மை பொறுத்தவரை நமது நாட்டின் நலனுக்கு உகந்த ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கைதான் தேவை. அமெரிக்காவுடனோ மற்ற எந்த நாட்டுடனோ உறவாடினாலும் அவை நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தவையாக இருக்க வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி வார்த்தைக்கு வார்த்தை பேசும் அமெரிக்கா, நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் முறைகளை பற்றி எப்போதும் பேசும் அமெரிக்கா மற்ற நாடுகளில் நடத்தியுள்ள குளறுபடிகளை சொல்லத் தொடங்கினால் அது மிகவும் நீண்ட ஒரு தொடராக மாறிவிடும். அந்த அளவு உள்ளது அவர்கள் செய்துள்ள அநீதிகள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் ரெஜிம் சேஞ்ச் என்ற இந்த ஒரு விக்கிபீடியா பக்கத்தை பார்த்தால் போதும் அமெரிக்காவின் அட்டூழியங்கள் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எத்தனை நாடுகளில் அமெரிக்கா அத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளது என்பது விளக்கமாக ஆதாரங்களுடன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்தோனேஷியா, கம்போடியா, சிலி, பொலிவியா, அங்கோலா, எத்தியோப்பியா, கிழக்கு டிமோர், அர்ஜென்டினா, ஆப்கானிஸ்தான், போலந்து ஆகிய நாடுகளை உட்படுத்திய மிக நீண்ட பட்டியலே உள்ளது அந்த பக்கத்தில். அதிலுள்ள நாடுகளிலெல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு முயற்சித்துள்ளார்கள் அவர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவின் நலன் சார்ந்த நோக்கத்திற்காகத்தான் அவ்வாறு செய்கிறது. எனவே நாங்கள் புனிதர்கள் என்று அமெரிக்கா சொன்னால் இந்த உலகில் யாரும் அதை நம்ப மாட்டார்கள். அமெரிக்காவின் நட்பு நாடுகளே கூட நம்ப போவதில்லை. காரணம், அமெரிக்கா அதன் சக்தியை தக்க வைப்பதற்காக, அதன் உலகளாவிய செல்வாக்கை தக்க வைப்பதற்காக காலகாலமாக ஒவ்வொரு நாடுகளின் உள்நாட்டு விஷயங்களிலும் தலையிட்டுள்ளது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக உக்ரைன் நாட்டையே எடுத்துக்கொள்ளலாம். உக்ரைன் அதிபராக உள்ள ஜெலன்ஸ்கியை அதிகாரத்திற்கு கொண்டு வந்ததில், உடனே அங்கு ஒரு போரை உருவாக்கியதில் எல்லாம் அமெரிக்காவின் பங்களிப்பு உள்ளதென்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் ஒரு பாவையாகத்தான் உள்ளார். அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவருக்கு அரசியலிலோ ஆட்சியிலோ எந்த அனுபவமும் இல்லை. அவர் ஒரு நகைச்சுவை நடிகராக தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துக் கொண்டிருந்தவரும் எந்தவித முன் அனுபவமும் இல்லாதவரும் ஆவார். ஒரு தொலைக்காட்சி தொடரின் மூலம் அவர் மக்களிடையே ஒரு மாயையை உருவாக்கினார். அதாவது, அவர் ஒரு அதிபரானால் மலையை மல்லார்த்தி விடுவார் என்ற விதத்திலான ஒரு மாயையை மக்களிடையே உருவாக்கிவிட்டுள்ளார். அந்த தொடர் மிகுந்த வரவேற்பை பெறவே அங்கு அவர் தேர்தலில் போட்டியிட்டுள்ளார். தமிழகத்தையும் தாண்டிய சினிமா பற்றாளர்கள் நாங்கள் என்ற விதத்தில் அந்த மக்கள் அனைவரும் பெருமளவில் வாக்களித்து வெற்றி பெற வைத்துள்ளார்கள் அவரை. அந்த நகைச்சுவை நடிகர் அதிபரான பிறகு சுயமாக சிந்திக்காமல், தமக்கு வாக்களித்த மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காமல் அமெரிக்காவின் ஆசைகளுக்கேற்ப ஆடத் தொடங்கினார். அதன் விளைவாக உக்ரைனை போருக்குள் தள்ளிவிட்டுள்ளார் அந்நாட்டின் அதிபரான ஜெலன்ஸ்கி. அங்கு உக்ரைனை ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு நாடாக மாற்றுவதில் அமெரிக்காவின் பங்களிப்பு மிகப்பெரியதாக இருந்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் $60 பில்லியன் அதிகமான பண உதவியை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது அமெரிக்கா. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த போர் தொடங்குவதற்கு முன்னர் எத்தனை முறை புட்டின் எச்சரிக்கை விடுத்திருந்தார். எந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதே சோவியத் யூனியனில் அங்கம் வகித்திருந்த உக்ரைன் அதே நேட்டோ கூட்டமைப்பில் சேர துடித்ததுதான் பிரச்சனைக்கு காரணமாகும். உக்ரைன் நேட்டோவில் சேர முடிவு செய்யாமல் இருந்திருந்தால் அங்கு எந்த போரும் உருவாகி இருக்காது. நேட்டோவில் சேர வேண்டாம் என்று பலமுறை உக்ரைனையும், உக்ரைனை சேர்க்க முயற்சிக்க வேண்டாம் என்று பலமுறை நேட்டோவையும் எச்சரித்தும் பலனில்லை என்ற நிலையில்தான் ரஷ்யா வேறு வழியே இல்லாமல் போர் தொடுத்தது உக்ரைன் மீது. காரணம், ரஷ்யாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்டுள்ளது உக்ரைன். ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ உக்ரைன் எல்லையில் இருந்து மிக அருகாமையில் உள்ள ஒரு நகரமாகும். அப்படி உள்ள நிலையில் உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினர் ஆனால் உக்ரைன் எல்லையில் நேட்டோவால் ஆயுதங்களையும் படைகளையும் நிலைநிறுத்த முடியும். அதனால் சோவியத் ரஷ்யாவின் பாகமாக இருந்த ஒரு நாடான உக்ரைனில் இருந்து மிக எளிதாக ரஷ்யாவை, குறிப்பாக தலைநகர் வரை அமெரிக்காவால், நேட்டோவால் தாக்க முடியும். அதைத்தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்த்தார் புட்டின். அதனால் இப்போது உக்ரைனின் நிலப்பரப்பை கைப்பற்றி தற்போது ரஷ்ய தலைநகரில் இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உக்ரைன் எல்லையை அதிகபட்சமாக தள்ளிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறது ரஷ்யா. எப்படியோ அமெரிக்காவின் தலையீடு அங்கு உக்ரைனிடம் நிலவில் வடை சுடும் பாட்டியிடமிருந்து வடை வாங்கி தருவதாக ஆசை காட்டி தூண்டிவிட்டது அமெரிக்கா. அவ்வாறு உக்ரைனை தூண்டிவிட்டால் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்கும். அவ்வாறு ரஷ்யா படையெடுத்தால் அந்நாட்டின் மீது தடைகளை விதிக்கலாம். தடை விதிக்கப்படும் போது இயல்பாகவே ரஷ்யாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். மறுபுறம் போரினால் அதிக அளவில் செலவு செய்யவும் செய்யும். அவ்வாறு ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது அமெரிக்கா. இன்று உக்ரைன் போர்க்களமாக மாறியுள்ளது. அதன் விளைவாக வங்கதேசத்தில் அமெரிக்கா என்ன செய்தது, என்னவெல்லாம் முயற்சி செய்தது என்று பலமுறை கூறியுள்ளார் அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனாவே.
மியான்மரில் என்ன நடக்கிறது என்பது தெரிந்த விஷயம்தான். அங்கெல்லாம் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அமெரிக்காவை இந்தியா எவ்வாறு நம்பும்? அதனால் இந்தியாவின் தேசியவாதத்தை, தேசப்பற்றை கண்டு பயப்படுகிறது அமெரிக்கா. காரணம், இந்தியர்கள் அமெரிக்காவை வெறுக்கத் தொடங்கினால் பல விதங்களிலும் அமெரிக்கா பாதிக்கப்படும். அதனால் இந்த சூழலில் இந்தியாவின் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். எத்தகைய சூழலிலும் அமெரிக்கா இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கும். இந்தியா அமெரிக்கா இடையே மிக நெருங்கிய வலுவான உறவு நிலவுகிறது என்றெல்லாம் கூறியுள்ளது அமெரிக்கா. இந்தியாவிற்கு அமெரிக்காவின் குணமும் செயலும் பற்றியெல்லாம் நன்றாகவே தெரியும். அதனால்தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுப்படுத்த முயற்சிக்கிறார் பிரதமர் மோடி.